வணக்கங்க. நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே 31, 2013 வருஷம் இடம் பெயர்றாரு. அவர் ஜூன் 18, 2014 வரைக்கும் மிதுன ராசியிலே இருப்பாருங்க. உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாக ராகுவோடு இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். இதுவரைக்குமே இந்த ஒரு வருஷ காலங்கள் சில முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடு வாகனம் யோகங்கள்னு அமைஞ்சிருக்கும். இப்போது குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போனதுனால 6ஆம் இடங்கிறது கடன் தொல்லைகள், வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இழப்பு போன்ற சில சோகமான சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உண்டு. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நம்ம பாஸு நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலை, நம்மளோட உழைப்பு நம்மளோட திறமையை அவங்க புரிஞ்சிக்கலை, அதனால் இடம் மாறணும், வேலையை விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரத்துக்கு பல தரம் ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிறது நல்ல முடிவுகள் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள், அதனால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழல்களும் உங்களுக்கு வரலாம். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களோட பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பொருள்கள் களவு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு மகர ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. 9 கிரகங்களில் சந்திரன் ஒரு கிரகம் இருக்குது. நீங்கள் பிறக்கும்போது அவர் மகர ராசியில் இருந்ததுனால நீங்கள் மகர ராசின்னு சொல்கிறீங்க. மகர ராசிக்கான குரு பயிற்சி சனி பயிற்சியான பலன்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டுமே உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க மாட்டாருங்க. மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் அதோட ஆதிக்கம், உங்களுக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன திசை என்ன புக்தி நடக்குது, யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் எது, அது எந்த நிலைமையில் இருக்குது, அவங்கெல்லாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு 100% பலன்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. இப்போது நீங்கள் பார்த்த மகர ராசிக்கான பலன் அப்படிங்கிறது ஒரு 30லிருந்து 40% தான் உங்களுக்கு அமையும். ஏன்னா உலகத்தில் பிறந்த 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி மகர ராசியாக இருப்பாங்க. அதுக்காக எல்லாருமே உங்களை மாதிரி வாழ்க்கை அமையுமானா நிச்சயம் அமையாது. உங்களோட ஜாதகம் இருக்குது பாருங்கள், நீங்கள் பிறந்தபோது அதிலிருந்து இருக்கக்கூடிய பலன்கள் தான் துல்லியமான பலன்களாக அமையும். அந்த துல்லியமான பலன்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கவலையே வேண்டாங்க. நாங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், yourgoodtime.in அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துக்கான பலன்களை உலகத்திலேயே முதல் தடவையாக வீடியோவில் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை துல்லியமான 100% நடக்க போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதில் பார்க்கலாங்க. நீங்கள் அதில் போய் பாருங்கள், அதில் பரிபூர்ண பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாங்க. நன்றி.